ஹனிமூன் பிளான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன சென்டென்ஸ் இதுதான் த்ரிஷா சொன்ன ரீசன் டயலாக். ஆனால் அந்த ஒரு வார்த்தையில் தான் நமக்கு எக்கச்சக்கமான கொஸ்டின் வந்து ரைஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு வரியிலேயே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து ஷேக் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். த்ரிஷா கல்யாணம் நடக்க போகுதா, ஹனிமூன் பிளான் ஆல்ரெடி வந்து ரெடியாக இருக்கா, இல்லை இது எல்லாமே சர்க்காஸ்டிக் பஞ்சா, சண்டிகர் மாப்பிள்ள கோடிக்கணக்கான பிஸ்னஸ், ஹனிமூன் ரெடி, இது எல்லாமே உண்மையா? ஆனால் அதுக்குள்ள த்ரிஷா சொன்ன அந்த இன்ஸ்டா ரிப்ளை ஒரு நச்சு பஞ்சா தான் வந்து இருந்துச்சு. இதுக்கு பின்னால் இருக்கிற ஃபுல் ஸ்டோரியை வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். 2003 லேசா லேசா மூலமா தமிழ் சினிமால டெபியூட்டா வந்து த்ரிஷா வந்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 22 இயர்ஸ் ஆகியும் இன்னும் அதே சேம் க்ளோ, சேம் சாம், சேம் கிரேஸ்ல தான் வந்து இருக்காங்க. த்ரிஷா வந்து நிறைய ஹிட் ஃபிலிம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்லயும் நம்ம த்ரிஷாவோட மேஜிக் மாதிரி தான் வந்து இருக்காங்க. அந்த மேஜிக்ல கூட ஒரு மர்மம் வந்து எப்பவுமே வந்து சேர்ந்து தான் வந்து இருக்கும். அதுதான் அவங்க மேரேஜ். அது 2015 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வருண் மணியன் வந்து ஒருத்தர் வந்து பெரிய பிசினஸ் மேன், அவர் கூட வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்ப சென்னை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நியூஸ் ஹெட்லைன்ஸ்ல என்னன்னா த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்றது வந்து இருந்துச்சு. அந்த என்கேஜ்மெண்ட்ல அவங்க வச்சிருந்த சாரி, ஸ்மைல் எல்லாமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஞாபகத்துல தான் வந்து இருக்கு. ஆனா ஃபியூ வீக்ஸ்ல தான் வந்து ட்விஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. எதுக்குன்னு யாருக்குமே வந்து தெரியல. த்ரிஷா என்ன சொன்னாங்கன்னா, லைஃப்ல வந்து சில விஷயங்கள் வந்து பிளான் பண்ண முடியாது, சில டிசிஷன் வந்து நம்ம மனசுக்காகவே வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு இயரும் வந்து த்ரிஷாவோட மேரேஜ் ரூமர் வந்துட்டே தான் இருக்குது. ஒரு வருஷம் என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, த்ரிஷா வந்து சிங்கப்பூர் மாப்பிளை வந்து பாத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் அவங்க துபாயில வந்து லவ்ல வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சண்டிகர் மாப்பிளை பல கோடி பிசினஸ் அப்படின்னு ஃபுல் வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த நியூஸ்ல சொன்ன எல்லா டீடைல்ஸ் கூட மூவி டயலாக் மாதிரி தான் வந்து இருக்கு. த்ரிஷாவோட லாங் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட், ஆஸ்திரேலியன் பிசினஸ் எம்பையர் ஓனர், சண்டிகர் நேட்டிவ், அதுக்கு மேல 2 ஃபேமிலி வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க. சீக்கிரமா ஒஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி எல்லா சைட்லயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஃபைனலா நம்ம த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருந்தா அடுத்த நிமிஷமே அவங்க அம்மா ஒரு ஸ்மால் ஸ்மைலோட என்ன சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா, இது அடிக்கடி வர இன்ஃபர்மேஷன் தான், இதுல உண்மை எதுவுமே இல்ல, கல்யாணம் நடந்தா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ நத்திங் ஒஃபிஷியல் அப்படின்னு வந்து கிளியர் கட்டா வந்து சொல்லிட்டாங்க. அதோட இப்போ எகைன் வந்து கன்ஃபியூஷன் வந்து அதிகமாயிடுச்சு. அப்போ யார் அந்த சண்டிகர் மாப்பிள, ஆஸ்திரேலியா பிசினஸ் ஸ்டோரி உண்மையா பொய்யா அப்படின்னு ஒரே டவுட் வந்து இருந்துச்சு. ஃபியூ டேஸா வந்து த்ரிஷா வந்து சைலண்டா தான் வந்து இருந்தாங்க, எதுவுமே வந்து சொல்லல. இன்ஸ்டால கூட வந்து காமா தான் வந்து இருந்தாங்க. அதனாலயே ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணினாங்க. என்னன்னா த்ரிஷா ஏன் பதில் சொல்லல, இது லவ் மேரேஜா இல்ல அரேஞ்சா? அதுக்கப்புறம் தான் வந்து த்ரிஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஒரு லைன் ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த லைன்ல பாத்தீங்கன்னா சர்க்காசம், கிளாஸ், பியூட்டி மூணுமே மிக்ஸ்ல தான் வந்து இருந்துச்சு. அவங்க என்னன்னா நான் கீழே மென்ஷன் பண்ணிருக்கிற மாதிரி தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லா ரூமர்ஸ்க்கு வந்து நச்சுன்னு ஒரு ஆன்சர் பண்ணிருக்காங்க. அது ஒரு சர்க்காஸ்டிக் ஸ்மைல் மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அவங்க சொல்ல வந்து கைஸ் ப்ளீஸ் சில், என் வாழ்க்கையை நான் தான் வந்து ஹேண்டில் பண்றேன், அதுவும் கிளாஸியா பிளேஃபுல்லா வந்து சொல்ல போனா த்ரிஷா மாதிரி கிரேஸா ரூமர் வந்து ஹேண்டில் பண்ற ஹீரோயின் வேற யாருமே இல்ல. 22 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதே வந்து பெரிய ஸ்டோரி தான். அதுல பர்சனல் ரூமர்ஸ் வந்தாலுமே அவங்க வந்து டிக்னிட்டி மெயின்டைன் பண்ற விதம் வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவங்க ஃபேன்ஸ் கூட என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, த்ரிஷா ஒரு ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் வுமன், லவ் பண்ணனாலுமே ஓகே, ஆனா அவங்க கல்யாணம் பண்ண டைமையும் பார்ட்னரையும் வந்து அவங்க மனசு சொன்னதா வந்து நடக்கும். சொல்ல போனா தமிழ் சினிமா ஹீரோயின்ல ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணினவங்க அது த்ரிஷா மட்டும் தான். 2000 கிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கிரஷ், அதே மாதிரி 2020 ஜெனரேஷனுக்கும் ஃபேஷன் ஐக்கனா இருக்காங்க. இன்னும் இண்டஸ்ட்ரியை வந்து த்ரிஷா மேம் அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்றாங்க. இப்போ அவங்க சொல்ற அந்த இன்ஸ்டா போஸ்ட்ல ஹிடன் மெசேஜ் இருக்கு, நான் இன்னும் ஹாப்பியா பிஸியா இருக்கேன், என் ஹனிமூன் பிளான் இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அந்த பிளேஃபுல் டோன்ல தான் ரூமர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த போஸ்ட்ல வெயிட்டிங் ஃபார் them to plan my honeymoon அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு டீசிங் மிஸ்ட்ரி ஒன்று இருக்கு. எங்கேயோ யாரோ இருக்காங்களா அவங்க லைஃப்ல, இல்ல இது பியூர் சர்க்காசமா, அது மட்டும் ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரிய வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம குயின் த்ரிஷாவோட மேரேஜ் ரூமர்ஸ் ஆக இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் அந்த ஒரு லைனை வந்து ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சிருக்காங்க. ஹனிமூன் பிளான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கொலை பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம த்ரிஷா ஒரு லைன்லயே எல்லா ரூமர்ஸ்க்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாங்க. அந்த இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு சீக்ரெட் ஸ்மைல் இருந்தது தெரியுமா? அந்த ஸ்மைல்ல எவ்வளவு சீக்ரெட் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? அது சர்க்காசமா இல்ல ஃபியூச்சர் ஹிண்டா? இது வந்து நமக்கு ஃபியூச்சர்ல தான் வந்து தெரிய வரும். இது எல்லாமே நம்ம த்ரிஷா மாதிரி ஸ்டார்ஸ்க்கு தான் வந்து சாத்தியம். அப்போ வரைக்கும் நம்ம த்ரிஷா ராணி மாதிரி வந்து க்ளோ பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். அவங்க ரூமர்ஸையே வந்து கிளாஸியா வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. நம்ம அவங்களோட நெக்ஸ்ட் அப்டேட்காக வந்து காத்திருப்போம். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. த்ரிஷா வந்து கல்யாணம் பண்ணா யார் வந்து பெர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னும் ஷாக்கிங் அண்ட் இமோஷனல் செலிபிரிட்டி ஸ்டோரியோட சந்திப்போம்.